ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா திருச்செந்தூருக்கு போகிற மினி விலாக் தான் பார்க்குறோம். நம்ம குளித்து முடித்து கிளம்பி அந்த டீயும் குடிச்சாச்சு. ஸோ நம்ம எந்திரிச்சு 4 மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பித்தோம். ஆனால் வீட்டிலேருந்து 6 மணிக்கு தான் கிளம்பி நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் மறுபடியும் இன்னொரு டீயை குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டுருக்கும்போது பொண்ணு வீடு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்திலாம் எடுத்து புது பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெல்கம் பண்ணாங்க. நம்மளும் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கடகடன்ட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக மேக்கப் முடிச்சுட்டு நம்ம அவங்கள ஸ்டேஜுக்கு அனுப்பியாச்சு. ஸோ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் செமிக்கிறதுக்காண்டி ஜூஸ் குடிக்க வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும். இதுக்கு இவ்வளோ தூரம் முருகனை பார்க்காம எப்படி அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக முருகன் கோயில் போயிட்டோம். சரி, ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். சரி, நம்ம வீட்டுக்கு வேறு போகணும், ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றனால கடலுக்கு மட்டும் போயிட்டு கடலில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப மேலே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சேஃபாக தான் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நம்மளும் வீடியோலாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாத்தா கடலில் படுத்து நிறையா சாகசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பரவாயில்ல, அந்த தாத்தாவுக்கு இந்த வயசுலேயும் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லைன்னு நினச்சி நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடைசியில் நிறைய தேவையான திங்ஸு முருகன் ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இவங்களை நான் என்னோடய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் நல்லா இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அங்கே கிளம்பி மதுரைக்கு பஸ் ஏறிட்டோம். அங்கே பார்த்தோன்னா பஸ்ஸே கிடைக்கல. ஸோ நம்ம ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்து ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.